இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக சபையார் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்பொழுதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்பொழுதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும், அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும், ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே,
இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இருந்த இடத்துல இருந்து கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். என் நேசரே, என் தெய்வமே, உம்மை பாடி போற்றி புகழுவேன். என் நேசரே, என் தெய்வமே, உம்மை பாடி போற்றி புகழுவேன். சொல்லுங்க, என் நேசரே, என் நேசரே, என் தெய்வமே, உம்மை பாடி போற்றி. எல்லாம் புகழும் தூதி மகிமையும் எந்தன் ராஜன் ஒருவருக்கே, எந்தன் வாழ்வின் மேன்மையுமே என்றும் முந்தன் பாதத்திலே. இன்னொரு விசை. எல்லாம் புகழும் எந்தன் ராஜன் ஒருவருக்கே, எந்தன் வாழ்வின் மேன்மையுமே என்றும் முந்தன் பாதத்திலே. இயேசுவே, 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 இயேசுவே. என் நேசரே, என் தெய்வமே, உம்மை பாடி போற்றி புகழுவேன். சொல்லுங்க, என் நேசரே, ஆண்டவரே, உம்மை பாடி போற்றி. இயேசுவே, 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 நீ நல்லவர். இயேசுவே, நீ நல்லவர். இயேசுவே, நீ நல்லவர். உம்மை போல நல்லவர் யாரும் இல்லை ஆண்டவரே. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்தில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டும் பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவா, 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 இயேசுவா. என் நேசரே, என் தெய்வமே,
உம்மை பாடி போற்றி புகழுவே. என் நேசரே என் தெய்வமே, உம்மை பாடி போற்றி புகழுவே. எல்லாம் மகிமையும் எந்தன் ராஜன் ஒருவருக்கே, எந்தன் வாழ்வின் மேன்மையுமே என்றும் முந்தன் பாதத்திலே. இயேசுவே, சொல்லுங்க வாய்களை திறந்து அவர் நாமத்தை சொல்லும் பொழுது, இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஒரு பிரசன்னத்தை, இயேசுவே இயேசுவா 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 இயேசுவா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரை நம்புறவங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். நம்புவேன். இருந்த இடத்திலே அவரை நோக்கி, அவர் முகத்தை நோக்கி பார்த்து இன்னொரு விசை, நம்புவேன் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் நம்புவேன். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவா 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 இயேசுவா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா சூழ்நிலைகளும் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அந்த இயேசுவை நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவை நான் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். ஆண்டவரே, ஒன்றுமே இல்லைனானு கூட ஏசப்பா, இல்லை எல்லாமே இருந்தாலும் ஆண்டவரே, இது ஆகும் என்ற நிலைமையில ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நாங்கள் இல்லைனா கூட ஆண்டவரே, எங்க கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கும் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், நாங்க உண்மை மார்த்தம் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களையோ பணத்தையோ பொருளையோ, எஸ் ஜீசஸ், ஊரை கொடுக்கும் நண்பர்களையோ பெத்த தாயையோ தகப்பனையோ நாங்க நம்பலப்பா. உயிர் தந்த தெய்வம் உண்மையே நாங்க நம்புவோம். எஸ் ஜீசஸ், எல்லா காரியத்தையும் நீங்களே எங்களுக்கு பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. இயேசுவே, ஆமென். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் அதை விரும்ப வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு எந்த ஒரு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் செய்ய வேண்டுமானால் நாம் விரும்பினால் மாத்திரமே அது கிடைக்கும் என்றுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து. அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை மையமாய் வைத்து இதில் உள்ள கருத்துக்களை ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி நான் மிக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்ப வேண்டும். எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை முதல்ல விரும்பினால்தான் நமக்கு அது கிடைக்கும். நிறைய பேர் எதையுமே விரும்புவதே இல்லை. சில பேர் நினைக்கிறாங்கன்னா நம்ம எதுவும் ஆசைப்படக்கூடாது, எதுவும் விரும்பக்கூடாது, அப்படி ஆசைப்பட்டால் அது ரொம்ப தப்பு, ஆசைப்படாமல் தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர், சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள். பிரசங்கங்கள் கூட அப்படி செய்கிறார்கள். எதையும் ஆசைப்படக்கூடாது, இருக்கிறதே போதும் என்று இருக்கணும், ஆசைப்படக்கூடாதுன்றது ஒரு பக்கத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நான் சொல்லுவேன், அப்படி அல்ல. நாம் விரும்புவதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆசையை ஒழிப்பது தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வளர்ச்சி, அதுதான் ஆவிக்குரிய ஜீவத்தினுடைய வளர்ச்சி என்று நினைப்பது மிகவும் தவறான ஒன்று. ஆண்டவர் நம்மை உண்டாக்கும் போதே நமக்குள்ளே சில ஆசைகளை வைத்துத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அப்படி ஆசையே இல்லாமல் நான் வாழ்வேன் என்று சொன்னால் உண்மையாகவே ஒரு மரக்கட்டமாக தான் நம்ம மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ஆசை இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்ற நினைப்பு நமக்கு இருக்குமானால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு சன்னியாசி போல அல்லது முற்றும் துறந்த முனிவர் என்று சொல்வார்கள் போல, அதுபோல நம்முடைய ஆண்டவர் ஆகிவிடுவார். ஆனால் கர்த்தர் இந்த லோகத்தை எல்லாத்தையும் படைத்தார். வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், நட்சத்திரத்தை படைத்தார், சந்திரனை படைத்தார், விலங்குகளை படைத்தார், அழகான மலர்களை படைத்தார், பள்ளத்தாக்குகளை படைத்தார். நிறைய காரியங்களை எல்லாம் படைக்கும் போதெல்லாம் அதை ஒன்று ஒன்றா பார்த்து ரசித்தார், அதெல்லாம் விரும்பினார். ஒன்றையும் படைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ரசித்து மிக அழகாய் உள்ளத்துக்குள்ளே இருந்த விருப்பத்தை அப்படி கர்த்தர் படைப்புகளாய் படைத்தார். அப்படி சொன்னால் கர்த்தர் படைக்கும் போதும் அதை விரும்பித்தான் படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை படைக்கும் போது அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார். நம்மையும் கர்த்தர் ஒரு விருப்பத்தின் பேரில் தான் படைத்தார். அவர் எப்படி தன் படைத்த படைப்புகளை எல்லாம் விரும்பி படைத்தாரோ அதே போல் நம்மை படைக்கும்போது கர்த்தர் நம்மிடத்தில் எதை விரும்பினார்? நீங்கள் நானும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்பி நம்மை உருவாக்கினார். புரிந்தவர்கள் மாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் மீன்களை உண்டாக்கினார் கடலில். மீன்களை உருவாக்கும் போது கூட அதை ஏதோ 2 மீன் போதும் விடல, அதில் பல வகைகளை உண்டாக்கினார். இப்படி எல்லாவற்றையுமே கர்த்தர் விரும்பி தான் உண்டாக்கியிருக்கார். அது மாத்திரம் இல்லை தெரியுமா, ஆண்டவர் விருப்பம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அது கர்த்தருடைய ஆசை. அவரை தொழுது கொள்ளுபவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இதெல்லாம் வேதத்தில் மிக அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தையும் யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திற்கு படிப்பீர்களானால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உண்மையாய் தொழுது கொள்ளுபவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். தம்மை தொழுது கொள்ளுபவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்போ இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது தேவனுடைய பெரிய விருப்பத்தை, ஆசையை தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, தன் குமாரனாகி கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதும் விரும்பித்தான் அனுப்பினார். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தது கூட அவர் விரும்பித்தான் அதை ஒப்பு கொடுக்க வைத்தார். பிதாவானவர் கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு இந்த விருப்பங்கள் எல்லாம் உருவாகி இருக்கவே முடியாது. என்று சொன்னால் ஆசையே இல்லாதவராய் ஒரு நாளும் கர்த்தர் நம்மை படைக்கவும் இல்லை. நாம் ஒருவர் கூட ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டோம். எப்படி சொல்லுமா, ஆண்டவர் தன் மகனை சிலுவைக்கு அனுப்பலைன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் ரட்சிப்பு என்பதே கிடையாது. அப்போ தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆசையான மகனையை கர்த்தர் என்ன பண்ணார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல,
நமக்கு நல்ல ஆசைகளையும் விருப்பங்களையும் ஆண்டவர் தான் உருவாக்கியிருக்கிறார். நிச்சயமாக சொல்ல முடியும், ஆண்டவர் நல்ல ஆசைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஆசை என்ன சொல்ல பார்ப்போம். நல்ல ஆசைனா நிறைய பேருக்கு நல்ல ஆசைகள் இல்லை, கெட்ட ஆசைகள் நிறைய இருக்கும். நல்ல ஆசை இல்லை. ஆண்டவர் நம்மை படைக்கும் போது நல்ல ஆசைகளில் உள்ள வைத்து படைத்திருக்கிறார். நீங்கள் நானும் பழுக வேண்டும், பெருக வேண்டும், ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர வேண்டும், கிறிஸ்துவ ஜாதி ஜனங்களை உருவாக்க வேண்டும், நம்முடைய ஜெனரேஷன் அவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் கர்த்தருடைய ஆசை. ஆனால் பிசாசனுடைய விருப்பத்தை அனைவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிசாசனுடைய விருப்பம் என்ன? அவன் தன்னுடைய கண்ட்ரோலில் ஜனங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரை தொழுது விடாதபடிக்கு, அவரை ஆராதிக்க முடியாதபடி, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி பிசாசனம் அநேக ஜனங்களை வைத்து கொண்டிருக்கிறான். நான் இன்னொன்று சொல்கிறேனே, நமக்கு இருக்கிற நல்ல ஆசைகளை ஆண்டவர் நம்முடைய மாம்சத்தில் வச்சிருக்கிறார், நம்முடைய சரீரத்துக்குள்ளே வச்சிருக்கிறார், நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த நல்ல ஆசைகளை நல்ல வழியிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஆனால் பிசாசானவன் அந்த நல்ல ஆசைகளை தீய வழியிலே பூர்த்தி செய்வதற்கு ஏவுகிறான். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வேணும், ஒரு பெரிய இடத்தை வாங்கணும், ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு எனக்கு ஆசைன்னு வச்சுக்கோங்க. இது தேவன் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல ஆசை, தவறல்ல. இப்போ உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. எனக்கு ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும், ஒரு 50 லட்சம் ரூபா இல்லை 2 கோடி 3 கோடியில் வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசைக்கு நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், உழைக்கணும், வேறு ஏதாவது காரியங்களை செஞ்சு நல்ல வழியில் ஜெபத்தோடு கூட அதை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஏடிஎம் வாசலில் ஒரு வேன் வந்து நிற்கும், அதை போய் கொள்ளடிச்சு எப்படியாவது 50 லட்சத்தை பிடின்னு போயிடலாம் அப்படின்றது ஒரு கெட்ட ஆசை. 4 பேர் அங்கே போவாங்க, நல்லா நகை நட்டு காதில் மாட்டின்னு போவாங்க, ஸ்டேஷன் பக்கமாக ஓரமாக நிற்கும், பிடின்னு ஓடியாந்துடலாம். இது கெட்ட ஆசை, இது சத்துரு கொடுக்குற ஆசை. நல்ல ஆசை என்பது யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் அபகரிக்காமல், ஜெபித்து ஆண்டவருடைய துணையோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைவேற்றுவது தான் நல்ல ஆசை. புரிஞ்சுவங்க மாத்திரம் சத்தமா. தவறான ஆசை எல்லா மனுஷனுக்கும் வர்றது உண்மை தான். எல்லாருக்குமே சிலர் திடீர்னு சில தவறுகள், தவறான ஒரு ஆசையை யோசிப்பான். ஆனால் எல்லா ஆசையுமே தவறான ஆசைன்னு சொல்லிடுவோம் முடியாது. நல்ல ஆசைகளும் உண்டு, தவறான ஆசையும் உண்டு. ஆனால் இந்த தவறான ஆசையை நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு அந்த சிந்தையை வந்தாலும் அதை ஒதுக்கிடணும். அதை இயேசுவின் நாமத்தில் அந்த வசனத்தை வைத்து நிர்மூலமாக்குறான்னு சொல்லி அந்த கெட்ட சிந்தைகள் என்ன பண்ணணும்? அது எல்லாவற்றையும் ஒதுக்கி விட வேண்டும். அதே நேரத்தில் நல்ல ஆசைகளை வளர்க்க வேண்டும். நல்ல ஆசைகள், அந்த ஆசை உங்களுக்குள்ளே வரணும். ஏன்னா பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஆவியானவர் தான் விசுவாசிகளுக்குள்ளே விருப்பங்களை உண்டாக்குகிறார். நீங்கள் நானும் அந்த விருப்பங்களை அங்கீகரித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அதை விசுவாசிக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். யாக்கோபு குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தையே விரும்புவான். யாக்கோபு எப்பவுமே ஆசீர்வாதம் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவான். ஒரு முறை இவன் கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். அவருடைய அண்ணன் ஏசா வெளியே இருந்து களைப்போடு கூட வருகிறான். இவன் கூழ் சமைத்திருப்பதை பார்த்துட்டு எனக்கு கூழ் வேண்டும் என்று கேட்கிறான். யாக்கோபு ஆசீர்வாதத்தின் மேலேயே விருப்பம் உள்ளவன். தாராளமாக கூழை கொடுக்குறேன், ஆனால் அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்து விடுவாயா என்று கேட்கிறான். அவனும் அதை சம்மதிக்கிறான். அவனுக்கு விற்று விடுகிறான் சேஷ்டபுத்திர பாகத்தை. சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு இணையான ஒன்று. அதை அவன் விற்று போடுகிறான். கவனிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா அவனுக்கு அதன் மேலே ஒரு ஆசை இல்லை, அதன் மேலே விருப்பம் இல்லை. இவன் பாருங்க, தன் பசியானாலும் பரவாயில்ல, ஒருவேளை பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்போ அவனுக்கு அந்த மேலே விருப்பம் இருந்தது. ஆனால் ஏசாவுக்கு அந்த விருப்பம் இல்லை. நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 109ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாக போகவிடும். ஏசா ஆசீர்வாதத்தை விரும்பவில்லை, தூரமாய் போய்விட்டது. யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்பினான், அது அவனிடத்தில் நெருங்கி வந்து விட்டது. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் அதை விரும்பவில்லை. அவன் விரும்பாதனால ஏசா ரொம்ப ஆவிக்குரியவன், ஏசா ரொம்ப கர்த்தர் பக்தி உள்ளவன் என்று அர்த்தம் அல்ல.
பைபிள் அழகாக சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படி என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை விரும்பின யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. விரும்பாமல் போன ஏசாவுக்கு ஆசீர்வாதம் அவனை விட்டு விலகி போய்விட்டது. இன்றைக்கு கூட நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி தான், எனக்கு எந்த ஆசையும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே இல்லைங்க. என்னங்க நீங்கள் சில பேரை பார்த்து கேளுங்க, என்னங்க இப்படி ஒரு பழைய ட்ரெஸ்ஸு போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் தெரியுமா, எனக்கு எந்த ஆசையுமே இல்லை, அதெல்லாம் ஆசையே இல்லைங்க. இல்லைங்க இந்த மாதிரி இன்னும் சைக்கிளில் போயிட்டுருக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லைங்க, எனக்கு வண்டி மேலாம் ஆசை இல்லைங்க. அப்படிங்களா? நடந்தே போவாங்க. இப்படி நிறைய பேருக்கு வண்டி போகிறதுல ஆசை இல்லை, காரில் போகிறதுக்கு ஆசை இல்லை. அவங்க ஆசையெல்லாம் எப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார் சில பேர் நினைக்கிறார்கள். நான் சொல்கிற பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ள நல்ல ஆசைகள் வளரட்டும் என்று நான் பிரசங்கித்து கொண்டிருக்கேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். வேதத்துக்கு பொருந்தாத, வேதத்துக்கு ஒவ்வாத சில வசனங்களையும் வார்த்தைகளையும் வைத்துக்கொண்டு ஏதோ யாரோ என்னோ சொன்னாங்க, நான் அவரை பின்பற்றுறேன், அவர் அப்படி தான் இருக்கார், நானும் அவரை மாதிரியே போவேன்னு சொல்லி யாரோ ஒரு நபரை பின்பற்றக்கூடிய ஜனங்களாய் நீங்களும் நானும் மாறிவிடக்கூடாது. ஏசாவை ஆண்டவர் ஒரு நாளும் பாராட்டவும் இல்லை, அவனை மெச்சிக்கொள்ளவில்லை. பைபிள் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. இப்ரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தில் அவனை பார்த்து சீர்கெட்டவன் என்று போலப்பட்டிருக்குது ஏசாவை. அது மாத்திரம் இன்னொரு இடத்துல படிக்கும்போது ஏசாவையோ நான் வெறுத்தேன், ஆனால் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார், நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறார். அவன் இஸ்ரவேல் என்கிற பெயரையை கர்த்தர் மாற்றினான். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய இளவரசன் என்று பெயர். அப்படி என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை விரும்புகிற பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். ஆசீர்வாதத்தை விரும்புவதில் எந்த தவறும் கிடையவே கிடையாது. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை விரும்புறதில்லை. ஒரு விரக்தியான ஒரு பேச்சு, ஒரு விரக்தியான ஒரு வார்த்தை. எப்போ கேட்டு பார்த்தா பாருங்கள், அவங்க பேசுறதே ஒரு விரக்தியாக இருக்கும். ரொம்ப ஒரு அவங்க பேச்சே தாழ்மையாக பேசுகிற மாதிரி, எதையும் விரும்பாத மாதிரி சில பேர் பேசுவார்கள். அப்படிப்பட்ட பேச்சை தயவு செய்து வெறுக்க வேண்டும், விட்டு விலக வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அப்போ பைபிளில் போட்டிருக்குது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது, நீங்கள் ஏன் அதை குறித்து பேச மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க. பண ஆசை தான் தீமைக்கு வேற ஒழிய பணம் தீமைக்கு வேறல்ல. அது மாத்திரமல்ல, பணத்தை வைக்கிற இடத்துல தேவனை வைத்து விடக்கூடாது. அதுதான் பண ஆசையினுடைய தீமை. பணம் எங்கே? பணம் 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 பணம். சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் பணம். சபைக்கு போகலைன்னா என்ன தான், பணத்துக்காக தான் சபைக்கு போகல. இங்கே போனோம்னா எனக்கு இன்றைக்கி போனோம்னா 50,000 ரூபாய் கிடச்சிடும், இன்றைக்கி போனால் 10,000 ரூபாய் கிடச்சிடு, சபையை கட் பண்ணு, இன்றைக்கி கூட்டத்தை கட் பண்ணு, இன்றைக்கி போனால் எனக்கு 3,000 ரூபாய் கிடைக்கும், கூட்டத்தை கட் பண்ணு. இதுதான் இப்போது கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வைப்பதைத்தான் பைபிள் சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பணத்துக்கு முக்கியப்படுத்தும் போது தான் அந்த ஆசை நமக்கு தீமையை கொண்டு வருகிறது இடத்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது. புரிஞ்சவங்க மாத்தராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விரும்புவதில் எந்த தவறுமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு தேவன் அந்த விருப்பத்தை, ஒரு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். அவன் இஷ்டத்துக்கு விரும்பலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருக்கார், அப்படி தானே? அதில் யாரும் குறுக்கிடவே மாட்டார். உன்னுடைய ஒரு சுயாதீனத்துக்கு ஒரு மரியாதை உண்டு. அது நல்லதை நீங்கள் விரும்பலாம், கெட்டதை விரும்பலாம். ஆனால் நீ தீயதை விரும்பினா கர்த்தர் உனக்கு அதில் ஹெல்ப் பண்ண மாட்டார். ஆனால் நல்லதை விரும்பினா கர்த்தர் நிச்சயமாக அதை வாக்கிய பண்ணி கொடுப்பார். புரிஞ்சவங்க மாத்திரம் இன்னும் கொஞ்சம். மனிதன் நன்மைகளை விரும்பாத பட்சத்தில் ஆண்டவரே அதை விரும்பினாலும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மறுபடியும் அதை தெளிவாக சொல்கிறேன். ஆண்டவர் விரும்புகிறார், உனக்கு நன்மை செய்யணும், உனக்கு ஆசீர்வதிக்கணும், உனக்கு நன்மைகளை கொடுக்கணும், உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார் வச்சுக்கலாம். நீங்கள் அதை விரும்பாத பட்சத்தில் அதை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க சத்தமாக, கொடுக்கப்படும். 38 வருஷமா ஒருத்தன் மட்டும்தான் பெதஸ்தா குளத்தாண்ட. ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் கிட்ட போய் கேட்குறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? யோசித்து பாருங்க, அவன் சுகமாக தான் ஆகணும். அவனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் அந்த வசனத்தை யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன் ஆண்டவர் அப்போ இதை கேட்க வேண்டும்? அவனுக்கு தேவை சுகம்தானே, நீ எழுந்து நடை என்று சொல்ல வேண்டியது தானே, அவனை தூக்கி அவனை சுகமாக்கி அனுப்ப வேண்டியதுதான் நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். அப்படி இல்லை பாது, அநேக வருஷமாக ஒருத்தன் ஒரு கஷ்டத்தில், ஒரு பெரிய பாடில், ஒரு வியாதியில் படுத்துருக்கும் போது அவங்களுடைய சிந்தையெல்லாம் எப்படா சாவோம், செத்தா கூட மேலச்ச, செத்து தொலைவோமேன்ற ஒரு விரக்தியில் வந்து விடுவான். நான் அவனை டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன், அவன் வாழ விரும்புகிறானா
சாவை விரும்புகிறேன். நான் அவனை போய் கேட்கும்போது நீ விரும்புறியான்னு கேட்டால் அவன் சுகத்தை தான் விரும்பினான், அதனால தான் அவன் சுகம் பெற்றுக்கொண்டான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தெளிவை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒருவேளை அவன் மரணத்தை விரும்பியிருந்தான்னு சொன்னால் நிச்சயமாக அவன் சுகமாக இருக்கவே முடியாது. அவனா சொல்லியிருப்பான், ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே நான் செத்தா போதமான்னு சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் கேட்ட கேள்வி, நீ சுகமாக வேண்டும் என விரும்புகிறாயா? அவன் சொன்ன வார்த்தை, நான் விரும்புகிறேன். அவன் அந்த விரும்புகிறேன் என்ற விருப்பத்தை தெரிவித்ததினாலே தேவன் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன விருப்பமானாலும் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய விருப்பம் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறது, அது உண்மைதான். அதே நேரத்தில் அவன் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறான். அவனுடைய எதிர்காலத்தை அவன் நிர்ணயிக்கிறான். அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து விரும்புகிறது, ஆசீர்வாதத்தை விரும்புவது அவனுடைய எதிர்காலம் நல்ல நிலையிலே அமைகிறது. எதையும் விரும்புவாதவன் என்ன பண்ண முடியாது, அவன் வாழ்க்கையில் ஒரு எதிர்காலமும் இல்லை. எதையுமே விரும்பாமல் இருப்பான் பாருங்க சில பேர். ஒரு படிக்கிற பையனை பார்த்து, நீ என்னடா படிக்க விரும்புகிற, என்னடா படிக்க விரும்புகிற, நீ டாக்டர் ஆகணும் விரும்புறியா, இன்ஜினியர் ஆகணும் விரும்புனியா, இல்லை ஒரு கலெக்டர் ஆகணும் விரும்புனியா? அவன் விருப்பமே இருக்காது. மாடு சிரிக்கிற சிரிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளை பைத்தியக்காரன் ஆகிடுவான். ஒரு விருப்பம் இருக்கணும். நிறைய பேர் இன்றைக்கும் நடந்தே போகிறான் பாருங்க. ஏன் ஒரு சைக்கிள் கற்றுக்கோ, சைக்கிள் ஓட்டு, ஒரு பைக்கு ஓட்டு, ஒரு கார் ஓட்டு, இல்லை போ அப்படின்னு விருப்பங்கள. இல்லை வேணாம், எனக்கு கடைசி வரலாம் இதே இருந்தால் போதும். கடைசி வரலாம் சில பேர் பாருங்கள், இப்போ சொல்லும்போது இப்போ என்னம்மா சாப்பிட்டேன், ஐயோ எனக்கு கடைசி வரலேருந்து கஞ்சி கடிச்சா போதும், கடைசி வரலாம் ரசம் சாப்பிட்டோம்னா போதும். இவன் கடைசி வரலாம் கஞ்சி தான் குடிச்சிருப்பான், கடைசி வரலாம் ரசம் தான் சாப்பிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது நான் கிண்டலுக்கோ ஒரு இதுக்காக சொல்ல வரல, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது நல்லா விருப்பம் அந்த விருப்பம் வரணும், ஆசைப்படணும். ஆசைப்படுறது தவறல்ல, நல்ல ஆசைகளை பட வேண்டும், நல்ல விருப்பங்கள் நமக்கு வேண்டும். லாசருவை பாருங்கள், லாசரு ஐசுவாரனுடைய வீட்டு வாசலில் இருக்கிறான். ஐசுவாரன் டேபிளில் சேரில் உட்காந்து சாப்பிட்றான். இவன் ஆசை என்ன தெரியுமா? பைபிள் அழகாக சொல்லுது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வருஷத்துலேருந்து 31ஆம் வருஷம் படித்து பார்த்தீங்கன்னா, இவன் அவன் வீட்டு டேபிள்லேருந்து விழக்கூடியதை சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்தானா. இவன் ஆசை என்னது? டேபிள்லேருந்து கீழே விழுத சாப்பிட்ணும், லாசருனுடைய ஆசை. ஆனால் இவன் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்கணும், நானும் டேபிளில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிருந்தா அது ஓகே. இவனுடைய ஆசை என்ன தெரியுமா? அவன் டேபிள்லேருந்து கீழே விழுந்தா கீழே இருக்கிறத பொறுக்கி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டுக்கிறான். நம்மளுடைய தமிழ்நாட்டு லாங்குவேஜ் பிரகாரம், நம்முடைய சென்னை பட்டணத்தினுடைய வார்த்தையின் பிரகாரம் எச்சசோறு சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆசை பாருங்கள், அவன் சாப்பிட்ற வரலாம் அதே ஆசை தான், ஆசைப்பட்டான். டேபிள்லேருந்து விழுந்தா சாப்பிட்லாமா, டேபிள்லேருந்து விழுந்தா சாப்பிட்லாமா அப்படின்னு. இந்த திருமணமாகி பிள்ளை பெறுவதற்காக காத்திருக்கிற பெண்கள் ஒரு 8 மாதம் 9 மாதம் தன் கர்ப்பஸ்திரியாக இருக்கும்பொழுது சொல்வார்கள், விரும்புந்தெல்லாம் கொடுக்கணும், ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. வீட்டுக்காரோ சரி, மாமனாரோ மாமியாரோ, மாமனாரோ மாமியார்கள்லாம் கூட அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுவாங்க வச்சுங்க. பெண்ணுடைய அப்பா அம்மா, புருஷன் நல்ல புருஷனாக இருந்தால் பொண்டாட்டிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுன்னு ஆசைப்படுவான். அவன் ஏமாத்திர புருஷனாக இருந்தால் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவான். ஆனால் இவனுடைய விருப்பம் 8 மாதம் 9 மாதம் இல்லை. இந்த லாசருடைய விருப்பம் மரிக்கிற வரையிலும் என்ன விருப்பம்? அவன் வீட்டு டேபிள்லேருந்து ஏதாவது விழுந்தா. தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஜபங்கள் கூட நம்முடைய விருப்பத்தை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறதா இருக்கணும். அப்போ நம்ம விருப்பத்தை தான் தேவனை தெரிவிக்கணும், அதுதான் ஜபம். இன்றைக்கி நிறைய பேர் ஜபம் சொல்கிறத பாருங்கள், தேவ சமூகத்தில் முட்டி போடுவாங்க. ஜெபிக்க சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும்பா, என் அக்கா வீட்டுக்கு போனேன், அக்கா இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஒரே ஒரு தம்பி வீட்டுக்கு போனேன், தம்பியும் இல்லைன்னு சொல்லிட்டான். நாளைக்கு அம்பத்தூரில் என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிறான்றவரை அங்கே போகலான்னுக்கிறேன்பா. ஜபம் பாருங்கள் எப்படி இருக்குது. என்ன ஜபம் பண்ணோம்? இப்போ ஒருத்தன் ஹோட்டலுக்கு போகிறாங்க, ஹோட்டலில் போய் உட்காந்து டேபிளில் உட்காந்துட்டோம், சர்வர் வராரு, ஹோட்டலில் வந்து கேட்குறாரு, நிற்கும் போதே நைட்டு 2 இட்லி சாப்பிட்டு பட்டோம்பா, அப்படியே தலை கிருன்னுக்குது. காலையில் எழுந்தேன், வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தேன், பசிக்குதுப்பா, அப்படியே பசி காது அடைக்குதுப்பா. அப்படியே சொல்லுவா, போய் அங்கே போனால் 2 இட்லி கொடுப்பா, தோசை கொடுப்பா, மசாலா தோசை கொடு, பூரி கொடுன்னு சொல்லணும். இல்லையா மதியானம் லஞ்சுக்கு போறியா, ஏய் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தந்தூரி என்ன கேட்குறியோ அதை தான் சொல்லணும். நான் நேற்று சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, எனக்கு வயிறெல்லாம் பசிக்குது, காது அடைக்குது, அப்படியே தண்ணி தாங்க அடிக்குதுன்னு சொன்னால் அது வந்து அவன் ஒரு மாதிரி பார்ப்பான். அவனை
நான் என்ன சொல்கிறேன், ஜெபிக்க போயிட்டு தேவ சமூகத்தில்னா உன் என்ன விருப்பமோ அதை கீழே கர்த்தர் நிறைவேற்றுவா. உன்னுடைய பட்டியல் போட்டு உன்னுடைய தாகத்தையோ உன்னுடைய மற்ற காரியங்களையும் சொல்லாத, டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு போயிட்டு, ஆண்டவரே அப்பா எனக்கு இவ்வளோ தேவை, ஆண்டவரே என்னோடய கடன் இவ்வளோ உண்டு, என்னுடைய வியாதி இவ்வளோ உண்டு, இதை நீங்கள் தீர்த்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் பைபிள் சொல்லிக்கிறதே, நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படுன்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயமாக செய்வதாக இருக்கிறார். பைபிள் ரொம்ப அழகாக போட்டது பாருங்கள். மார்க் இந்த சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்போது நம்ம ஜெபிக்கும் போதே முழங்கால் படியிட்டு கண்ணை மூடி கையை அப்படி வைக்கும் போதே, நான் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்ப்பா, நான் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என் ஆண்டவர் பதிலை கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், அப்படி ஒரு விசுவாசம் நீங்கள் ஜெபத்தில் விரும்பி கேட்கணும். ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களிலையும் அவர் விருப்பத்தை கர்த்தர் வச்சுக்கிறாரு. ஆனால் நம்முடைய விருப்பம் என்னவோ அதை உள்ளே அடக்கி வச்சிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்திலெல்லாம் நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன விருப்பமோ அதை உண்டு. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும்பொழுது ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்லது நீ விரும்புகிற காரியம் உனக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நீதிமான் பனையை போல செழிப்பான். இது ஒரு வாக்குத்தத்தம்னு வச்சுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நீ சொல்லும் போதே, ஆண்டவரே நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்லிக்கிறீங்கப்பா, என் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட செழிப்பை கொடுங்கப்பா அப்படின்னு நீ சொல்லும்போது, அந்த பனை மரத்தினுடைய செயல்பாடுகள், அந்த பனை மரத்தினுடைய ஆசீர்வாதங்கள், பனை மரம் என்னென்ன ஆசீர்வாதம்லாம் கொடுக்குதோ அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது, அந்த வசனத்தை ருசித்து விருப்பமாக சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 145ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19ஆம் வசனத்தை படிச்சிடலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் ரட்சிக்கிறார். அப்போது யாரெல்லாம் அவரை பயந்து அவர்கிட்ட ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் உடனே கேட்டு விருப்பத்தை கர்த்தர் செய்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நான் சொல்கிறது என்ன தெரியுமா, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில் இது செய்ய மாட்டாரா அப்படின்னு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விரும்புகிறத கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக சொல்கிறேங்க, பைபிள் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன பண்ணுவாராம், நிறைவேற்றுவார், அருள் செய்வார். ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது மனமகிழ்ச்சியாக கர்த்தர் எனக்கு இதை செய்வார், கர்த்தர் வாழ்க்கையில் இதை நிறைவேற்றி முடிப்பார் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக அதை செஞ்சு முடிப்பார். பிள்ளைகளை பாருங்கள், பெற்றோர்கள் முடிந்தவரை பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுதோ, பிள்ளைங்க எதையெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் பெற்றோர்கள் செய்து கொடுப்பார்கள். ஒருவேளை இது அதிகப்படியான தொகையை தாண்டுது அல்லது இது நம்மளால் முடியாது, நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னா மாத்திரம்தான் அந்த ஒரு ஆசை நிறைவேற்ற முடியாமல் போக முடியுமே ஒழிய, மற்றபடி பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் எதையுமே செய்வார்கள். ஆனால் பணம் இல்லை என்று நீ விட்டு விடுவோம் நம்ம. ஆனால் நம்முடைய பரமபிதா அப்படி பணம் இல்லைன்னு விடுறவர் இல்லை. பைபிளில் பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19 சொல்லுது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அந்த ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நமக்கு இது இல்லை, இது பணம் இல்லை என்று சொல்லி நம்மை போன்ற நிலையில் விட்டு விடாமல் உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அநேகர் நினைக்கலாம், எல்லா ஆசையும் தேவன் நிறைவேற்றுவாரா, எல்லாருடைய ஆசையை நிறைவேற்றுவாரா அப்படின்னு கேட்கலாம். பைபிள் அழகாக சொல்லுது, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பையானால் தேவன் செவி கொடுக்கவே மாட்டார். அப்போ நம்ம இருதயத்தில் நல்ல எண்ணத்தோடு கூட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்கள், தேவன் செவி கொடுப்பார். பைபிள் அழகாக போடப்பட்டது, பாவிகளுக்கு கர்த்தர் செவி கொடுப்பதில்லை. அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் நீதிமான்கள் என்ற ஸ்தானத்துக்கு வர வேண்டும். பைபிள் அதை தான் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிற காரியம். அப்போ நீதிமான்கள் யார்? நீதிமான்கள் என்ற இடத்துக்கு எப்போ நீ வரையோ
அப்போது நீ விரும்புகிறத கர்த்தர் கொடுக்கிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பாவங்கள கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து அப்படி சொந்த பிள்ளைகளாய் மாறி பாவங்கள நிற்கிறோமோ அவர்கள் தான் நீதிமான்கள். அப்பேற்பட்ட நீதிமான்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். உலக மனிதர்கள் பாவ சந்தோஷங்களை விரும்புகிறார்கள், உலகத்தில் உள்ள இச்சைகளுக்காக விரும்புகிறார்கள், உலகத்தில் உள்ள இச்சைகளை நாடி தேடி ஓடுகிறார்கள். ஆனால் அப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் நான் இல்லாதபடி ஆண்டவருடைய காரியங்களை விரும்பி ஆண்டவரை விரும்பி அப்படி சமூகத்துக்கு ஓடி வரும்போது நிச்சயமாக நீங்கள் நானும் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நான் பிரதர் நான் ரொம்ப நாளாக விரும்புகிறேன் இதை, ஆனால் என் வாழ்க்கையில் இதுவரையில் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருந்தாலும் நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். வேதம் இப்படித்தான் சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் உன் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாட்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து விரும்பினீர்களோ கர்த்தர் ஜீவ விருட்சத்தை போல உங்களை வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சில நபர்களை மாத்திரம் மிக சுருக்கமாய் காண்பித்து எந்தெந்த நீதிமான்களுடைய விருப்பங்களையும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றினார் என்பதை மாத்திரம் மிக சுருக்கமாய் காண்பிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் சாலமோன் கிட்ட கேட்கிறார். ஒரு முறை கிதியோனிலே சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி கேட்கிறார், நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள். சாலமோன் தன்னுடைய விருப்பத்தை ஜெபத்தில் கர்த்தர் கேட்கும்படி கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு விருப்பம் நமக்குள்ளே இருக்குது என்று சொன்னால் அந்த விருப்பத்தை நாமே உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடாது. அந்த விருப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும், தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதுதான் கர்த்தர் சொன்னார் சாலமோன் கிட்ட, நீ என்ன விரும்புகிறியோ அது என்கிட்ட கேளுப்பா. சொப்பனத்தில் தரிசனமாகி கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். அவன் கேட்டது என்ன தெரியுமா? ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரை என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறான். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது 12வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறார். இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்றதெல்லாம் விரும்பாமல் உன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு ஞானத்தை கேட்டபடினால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின்னாடி வரப்போகிற ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை மாற்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு சாலமோன் விரும்பினதை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் எதை விரும்பி கேட்டாலும் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கனவில் கர்த்தர் வந்து உங்கள் தரிசனத்தில் கர்த்தர் வந்து, நான் அன்றைக்கி சாலமோனுக்கு கிபியோனில் தரிசனமாக கேட்டபோது கொடுத்தேனே, உனக்கும் நான் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன், நீ விரும்பினதை கேள் என்று சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க? சொல்லு பார்ப்போம், என்ன கேட்பீங்க? எல்லாம் அமைதியாக இருப்பீங்க, என்னதான் கேட்குறதுன்னு சொல்லி. கிறிஸ்துவர் ஒருவர் இருந்தார். அவர் எப்போதுமே தன்னுடைய எதிர் வீட்டுக்காரனையே பார்த்துட்டு இருப்பார். அவனை பார்த்து பார்த்து பொறாமப்படுவார், வயிறு எறிவார். இவர் பார்க்க 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 அவன் பில்டிங் மேலே பில்டிங் கட்டினு இருக்கிறான், பக்கத்து வீட்டையும் வாங்குகிறான், ஒரு வண்டிக்கு 2 வண்டி வாங்குகிறான். இவர் அவனை பார்த்து பார்த்து வயிறு எறிஞ்சிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் விரக்தியாக அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது ஒரு தூதன் கனவுல போய் அவரை கேட்குறாரு, இது ரொம்ப நாளாகவே ஒரு மாதிரியாக தான் இருக்கிற, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு, நான் இன்றைக்கி வந்து உன்னை கேட்குறேன், உனக்கு என்ன ஆசைப்படுற அது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு வாய் எடுக்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ எதை கேட்குறியோ உன் எதிர் வீட்டுக்காரனுக்கு 2 பங்கு கொடுப்பேன். நீ ஒரு வீடு கேட்டீங்கன்னா உன் எதிர் வீட்டுக்காரனுக்கு 2 வீடு. நீ ஒரு கார் கேட்டீங்கன்னா அவனுக்கு 2 காரு. உன் பையன் டாக்டர் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா உன் பையன் எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிறானோ அந்த ஹாஸ்பிட்டலும் அவர் பையன் டீனாக இருப்பான். இப்படி இந்த ஆசையெல்லாம் சொல்கிறார். உனக்கு 5 ஏக்கரா இடம் வேணும்னா அவனுக்கு 10 ஏக்கரா இடம் கொடுப்பேன். இதெல்லாம் உட்பட்டு நீ சொன்னீன்னா இப்போவே உன் ஆசை நிறைவேறும் அப்படின்னு தூதன் போய் சொல்லுகிறார். இவர் யோசிக்கிறார். அப்படியே யோசித்து பார்த்துட்டு, அடட, நான் ஒரு வீடு கேட்டால் அவனுக்கு 2 வீடு, நான் 5 ஏக்கர் இடம் கேட்டால் அவனுக்கு 10 ஏக்கரு, என்ன பண்ணுறது? அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவன் இன்னும் மேலே போயிடுறானே, வயிற்றுச்சல் முடியல, இவரால் தாங்க முடியல. பார்த்தாரு,
கடவுளை ஏன் ஒரு கண்ணை குருடாக்கிட்டான். அப்படி ஆசை தெரியுமா? ஏன் ஒரு கண்ணு போச்சுன்னா என் எதிர் வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போயிடணும்னு நல்ல ஆசை. நான் உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்ல வேண்டிய தெரியுமா, நம்முடைய ஆசை விருப்பமெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு தீய விருப்பமாக தீய ஆசையாக இல்லாத அப்படி நல்ல ஆசைகள் நமக்குள்ளே இருக்குமானால் பைபிள் சொல்லுது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். புரிந்தவர்கள் மாத்திரம். சாலமோன் விருப்பத்தை தேவனிடத்தில் சொன்னான், கர்த்தர் அதை நிறைவேற்றினார். நீங்கள் உங்கள் விருப்பத்தை இன்றைக்கு தேவ சமூகத்தை சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 2வது ஒன்று சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை நீங்கள் முழுதுமாய் படித்து பார்த்து சொன்னால், எலியாவோடு கூட எலிசா இருக்கிறார். இப்போது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம், தேவனோடு கூட எடுத்துப்படுகிற நேரம் வரும்பொழுது எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், நீ இவ்வளோ நாள் என் கூடவே இருந்த, என்னையே சுற்றி இருந்த, என் கூடவே ஊழியத்துக்கு வந்த, எல்லாம் செஞ்ச, இப்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருகிறது, உனக்கு என்ன ஆசையோ அது என்னிடத்தில் கேளு என்று சொல்லும்போது அவன் சொன்ன வார்த்தை, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, வேதத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா எலியா செஞ்ச அற்புதம் 7, ஆனால் எலிசா உயிரோடு இருக்கிற வரையிலும் அவன் செய்த அற்புதம் 13. ஆனால் எலிசா மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 1 வருடம் பொறுத்து, நல்லா கவனிங்க, 1 வருடம் பொறுத்து இவனை புதைத்திருக்கிற பக்கத்தில் ஒரு பிணத்தை தோண்டி புதைக்கிறார்கள். இவனுடைய எலும்பு பட்டு அவன் உயிரடைகிறான். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அந்த அற்புதம் 14வது அற்புதம். இவன் விரும்பினது என்ன தெரியுமா, எலியா கிட்ட இருந்த ஆவியின் வரத்தை போன்று எனக்கு 2 மடங்கு ஆவியின் வரம் என்று கேட்டபோது ஆண்டவர் செத்தா கூட அந்த வரத்தை நிறைவேற்றாமல் போகவே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஆவியின் வரங்களுக்காக விரும்புங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு ஆவியின் வரம் வேண்டும் என்று கேளுங்கள். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, அநேகருக்கு நன்மைகளை செய்வதற்கு, ஊழியங்களை செய்வதற்கு, அநேக குடும்பங்களை கவுன்சில் பண்ணுவதற்கு, அநேக குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நிச்சயமாய் உங்களுக்குள்ளே ஆவியின் வரம் வேண்டும். இன்னும் ஒன்று சொல்ல போனால், கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிப்பதற்கு, கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்வதற்கு உங்களுக்குள்ளே ஆவியின் வர வேண்டும். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வருமானால் நீங்களும் ஆவியின் வரங்களுக்காய் விரும்பி கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நிச்சய வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அப்படி என்று சொன்னால், யாருக்கெல்லாம் அந்த ஆவியின் வரம் இருக்கிறதோ, அந்த ஆவியின் வரத்துக்காய் வாஞ்சிக்கிறார்களோ, அவர்கள் மூலமாய் கர்த்தர் சபையிலே பக்தி விருத்தியை உண்டாக்குவார். என் அன்பு தேவ ஜனங்களே, அன்றைக்கு எலிசா எலியாவை பின்பற்றினான், எலியாவையே ஃபாலோ பண்ணினான். அதே போன்ற 2 வரம் வேண்டும் என்று சொல்லி நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எனக்கும் ஆவியின் வரத்தை கொடுப்பதற்கு எலியா அல்ல, கர்த்தரை பின்பற்றுவோம், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவோம், கர்த்தர் சொல்லுகிற செயலை கேட்போம், அவருடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கரத்தில் பிடிச்சு கொள்வோம், அவருடைய வசனங்களை, அவருடைய உடன்படிக்கைகளை எல்லாம் நம்ம நிறைவேற்றுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் வரங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பைபிள் அழகாக சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்படின்னு சொன்னால் நமக்கு வரமெல்லாம் அங்கிருந்து வருமே ஒழிய ஒரு மனிதனிடத்திலிருந்து வருவதல்ல. வரத்தை கொடுக்கிற அந்த ஆண்டவரை பின்பற்றுவோம், கர்த்தர் வரங்களை கொடுப்பார். 3வது ஒரு நபரை காண்பிக்கிறேன். மோசேக்கு ஒரு விருப்பம் இருந்தது. மோசேக்கு என்ன தெரியுமா விருப்பம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம். என்னதான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், என்னதான் போதகர்களாக இருந்தாலும், விருப்பம் என்பது விசுவாசிகளுக்கு மாறுபடும். நான் ஒரு போதகர் என்பதனாலே என்னுடைய விருப்பம் போலேயே இன்னொரு போதகருக்கும் விருப்பம் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு போதகருக்கும் வித்தியாசமான விருப்பங்கள் இருக்கும். அதே போலத்தான் இங்கே பார்த்தீங்கன்னா மோசேக்கு ஒரு வித்தியாசமான விருப்பம். அநேகருடைய விருப்பம் உலக பிரகாரமான காரியத்தின் மேலேயே இருக்கும். சிலருக்கு ஆவிக்குரிய காரியத்தின் மேலேயே விருப்பம் இருக்கும். சில பேர் மாம்சீக காரியத்தையே ஆசைப்படுவார்கள்.
சிலர் ஆவிக்குரிய காரியங்களை ஆசைப்படுவார்கள். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த மோசேக்கு இருந்த விருப்பம் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். ஆண்டவர் பார்த்தார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 19வது 21ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சிருன்னு சொன்னால் அது அழகாய் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேக்கு தன்னுடைய மகிமையை காண்பித்தார். என் அன்பு தேவ ஜனங்களே, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக அவன் விரும்பினது கர்த்தருடைய மகிமையை விரும்பினான். கர்த்தர் தன்னுடைய மகிமையை காண்பித்தார். பைபிளில் நீங்கள் படித்து பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் தாவீது ராஜாவும் அப்படி தான் விரும்புகிறார். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இவனுடைய என்னெல்லாம் தெரியுமா? நான் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பேன். தேவ ஆலயத்தில் வந்தோம்னா கர்த்தருடைய மகிமையை பார்ப்பேன் என்ற விருப்பம் தாவீதுக்கு இருந்தது. என் தேவ ஜனங்களே, உங்களுக்கும் அப்பேற்பட்ட விருப்பம் உண்டாவதாக. உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு இருக்குமா? அப்பேற்பட்ட விருப்பம் இருக்குமானால் ஆலயத்துக்கு ஓடி வர வேண்டும். கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் என்ற விருப்பம் நிச்சயம் உங்களுக்கு வரும். 5:30 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் 5:20க்கே வந்து உள்ளே உட்கார வேண்டும். மகிமைக்காய் ஆசைப்பட வேண்டும் என்ற நிலை உங்களுக்கு எப்போது உருவாகுதான் சொல்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு மகிமை காண்பிப்பார். மேத்யூ காஸ்பல் 24ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் எப்படி சொல்லுது? மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேலே வருவார். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வரும்போது கூட மகிமையோடு தான் வருவார். தேவன் மோசேக்கு மகிமையை காண்பித்தார். ஆலயத்தில் மகிமையை கர்த்தர் இன்றைக்கு மகிமையாக உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் 2வது முறையாய் வரும்போது கூட மகிமை பொருந்தியவராய் கர்த்தர் வரவிருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விருப்பம் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள்ளே வருவதாக. 4வது ஒருவரை காண்பிக்க ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் பவுலுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அதுதான் அவனுடைய விருப்பம். அதுதான் அவன் ஜெபிக்கிறான். இஸ்ரவேல் சந்ததி யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, கர்த்தருடைய சிநேகிதராகிய ஆபிரகாமுடைய சந்ததி. இப்படிப்பட்ட சந்ததியில் கூட அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பேற்பட்ட ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை பவுலுக்கு இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டிருந்தது போல நீங்களும் அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஃபாதர் பிர்க்மான்ஸ் அவர்கள் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வந்து அப்போது தான் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். சென்னை பட்டணத்தில் வந்தபோது மயிலாப்பூரில் ஒரு பெரிய மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அப்போது நான் கீபோர்டு வாசிப்பதற்காக சென்றிருந்தேன். அநேக ரோமன் கத்தோலிக்க சிஸ்டர்ஸ்கள், நன்ஸ் எல்லாம் வந்திருந்தார்கள். அப்போது ஃபாதர் பிர்க்மான்ஸ் அவர்களை பாடிக்கொண்டு ஆராதனை வேளையில், ஆண்டவரே, ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று கண்ணீரோடு கூட ஜெபித்தார். இன்றைக்கு அநேக ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவ ஜனங்களை, ஒரு முறை ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு இஸ்லாமிய சகோதரி என்னுடைய சாட்சி சொல்லும்போது, ஆண்டவரே, என்னை போன்ற இஸ்லாமிய மக்கள் அநேகர் உண்மையான தேவனாகிய உண்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று ஆசைப்படுகிறேன் என்று விருப்பத்தை தெரிவித்தார்கள். என் தேவ ஜனங்களே, இன்றைக்கு நான் ஏன் தெரியுமா அந்த 2 சாட்சி சொன்னேன்? உங்களுக்குள்ள விருப்பம் வரணும். என்ன தெரியுமா விருப்பம் வரணும்? நான் என் வீட்டுக்கார், என் பிள்ளைங்க இயேசுவை ஏற்றுக்கணும், அது போதும். அது இல்லை, உன்னை சார்ந்த அத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சொந்த பந்தங்க அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மாத்திரம் இயேசுவை அறிந்திருப்பார், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட குடும்பத்தில் கணவன் நினைக்க வேண்டும், என் குடும்பம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில குடும்பங்களில் மனைவி மாத்திரம் இருப்பார்கள், அந்த மனைவி நினைக்க வேண்டும், என் கணவன், என் பிள்ளைகள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தை அவர் வர வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்கிறேன். நோவா பேழையை செய்கிறார். பேழையை செய்யும்போது நோவாக்கு உதவியாக தச்சன் இருந்தார்கள், கீழ் பூசினார்கள், வார்னிஷ் பண்ணார்கள், என்னென்னமோ ஹெல்ப் பண்ணார்கள், மரத்தை வெட்டினார்கள், மரத்தை கொண்டு வந்தார்கள், மரத்தை இழைச்செல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வேலை செஞ்ச ஒருத்தர் கூட பேழைக்குள்ள இடமில்லை. நோவாவின் குடும்பம் மாத்திரமே பேழைக்குள்ளே சென்றார்கள். என் தேவ பிள்ளைகள், நான் நேரமாக சொல்லுகிறேன், நீங்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு வரவிட, நீங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் மாத்திரம் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்களிடத்தில் பழகவர்கள், உங்களுக்கு உதவி செய்தவர்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அத்தனை பேரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அழகாய் சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
அவர் சித்தம் உள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய வாஞ்சை என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை வரட்டும். நான் மாத்திரம் ரட்சிக்கப்படல, பவுலை போல உங்களுக்குள்ள அந்த விருப்பம் வருவதாக. எல்லா ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இறுதியாக ஒன்றே மாத்திரம் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு பிள்ளையினுடைய விருப்பத்தை பெற்றோர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். ஆனால் ஒரு பிள்ளையும் பெற்றோருடைய விருப்பம் என்ன நினைத்து பார்ப்பதே இல்லை. எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள், என்னை ஆசைப்பட்டதெல்லாம் படிக்க வைக்கிறார்கள், என்னை ஆசைப்பட்டதெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் பெற்றோர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் 100க்கு 1 இல்லை 2 தான். 98% பிள்ளைகள் வளர்ந்த பிறகு கொஞ்சம் தோளுக்கு மேலே ஏறின பிறகு தெனாவுட்டலான பேச்சு, நீயா என்னை பெத்த, நீயா என்னை படிக்க வச்ச, இப்படி தான் கேள்வி கேட்பார்கள். ஆனால் பெற்றோர்களுக்கென்று சில விருப்பம் எப்படி இருக்கிறதோ அதே போல் உங்களை என்னையும் விரும்பி உருவாக்கினாரே, உங்களை என்னையும் விரும்பி படைத்தாரே, உங்களுக்கு எனக்கும் எல்லா விருப்பத்தையும் கொடுக்கிறேன் என்று கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு சில விருப்பம் உண்டு தெரியுமா? அந்த விருப்பத்தை அறிந்து நடக்கிற பிள்ளைகளால் நீங்கள் நான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு என்ன தெரியுமா விருப்பம்? கீழ்ப்படிய வேண்டும். ஒரு முறை கர்த்தர் சொல்லுகிறார், சவுல்கிட்ட கிடைத்த பதில் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால் நீ செலுத்துகிற பலியெல்லாம் அப்புறம் எனக்கு நீ கீழ்ப்படியணும். அவர் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். நான் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிட்டு உங்களை முடிக்கிறேன். 2வது 51ஆம் சங்கீதத்தினுடைய 16-17 படித்து சொன்னால், நொறுங்குண்ட ஆவியை கர்த்தர் விரும்புகிறார். யாருடைய இருதயமெல்லாம் நொறுங்கி இருக்கிறதோ, நொறுக்கப்பட்டிருக்கிறதோ, அப்பேற்பட்ட இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அவர்களை கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தியத்தை ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவை கர்த்தர் நிச்சயம் எதிர்பார்க்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்தை நீங்கள் படித்திருந்தால் அந்த வார்த்தையெல்லாம் போடப்பட்டிருக்குது. லூக்கா 12:49 படிப்பேன் என்று சொன்னால், நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் எல்லாம் அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும். எங்கள் ஜனங்கள் எல்லாம் பாவம் நெருங்காத அக்னியாக இருக்க வேண்டும். சோதனையை மேற்கொள்ளுகிற ஒரு பரிசுத்த ஜீவம் செய்கிற ஜனங்களாய் என் ஜனங்கள் மாற வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற, இந்த விருப்பத்தை நீங்கள் கர்த்தருக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கடைசியாக ஆசைப்படுகிறது தெரியுமா கர்த்தர்? நீங்கள் நானும் அவரோடு கூட இருக்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளோ ஒரு ஆசை பற்றிய கர்த்தருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3ஆம் வசனம், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன். ஆண்டவர் மறுபடியும் வர்றதுக்கு நோக்கமே அவர் விருப்பம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவர் கூட இருக்குன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் சொன்ன பாருங்கள், கர்த்தர் கீழ்ப்படுதலை விரும்புகிறார், ஜனங்கள் ரட்சிக்க பண்ணணும்னு விரும்புகிறாரு, நொறுங்குண்ட இதயத்தை விரும்புகிறாரு, எல்லாம் ஓகே. ஆக நல்ல ஒரு பாயிண்ட் பாருங்கள். ஆண்டவரோட விருப்பம் என்ன தெரியுமா? நீ இங்கே இருந்துன்னு போய் எப்படின்னா கேடு கட்டு போன்னு சொல்ல, நான் எங்கே இருக்கிறனோ, நான் உன்னதத்தில் இருக்கிறேன், நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் அந்த பரலோகத்தில் இருக்கிறேன், நான் அந்த தூதர்கள் மத்தியில் துதிக்கிற இடத்துல இருக்கிறேனே, அங்கே ஒன்று கொண்டு போய் வைக்கணும்னு விரும்புகிறேன்னு கர்த்தர் விரும்புகிறார்ல. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய மன ஆறுதல் கிடைச்சது. கர்த்தர் நம்மையும் கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பாராம். நம்முடைய சபை விசுவாசலுக்கு தேவன் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அங்கே ஒரு சிங்காசனம், இங்கேயும் கதை ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கார். ஆண்டவர் நமக்கு வைத்திருப்பது பரலோகத்தில் ஒரு சிங்காசனம். நம்முடைய சபை விசுவாசலுக்கு தேவன் இங்கே ஒரு துதியின் சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். எனவே நீங்கள் நானும் ஏற்கனவே கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலே கரங்களை வைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அன்பு தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? கீழ்ப்படினோம். நொறுங்குண்டு இருதயம் உள்ள கர்த்தர் ஒரு நாளும் வெறுக்க மாட்டார். எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல,
தேவ வசனங்களில் அக்கினி ஜுவாலையாக கொழுந்து விட்டு எரிகிற ஒரு விசுவாசியாக நீங்கள் நான் இருக்க வேண்டும். நாம் எப்போதும் அவரோடு கூட இருக்க வேண்டும். அந்த ஆசையை நீங்கள் நானும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கண்களை மூடலாமா? அப்படியே இருந்த இடங்கள்லேருந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? நீதிமான் விரும்புகிறத நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ், விரும்பின கர்த்தரிடத்தில் கேளுங்க. அப்படியே நீங்கள் எதையெல்லாம் விரும்பினீங்களோ கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் சாலமோனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். சாலமோன் ஞானத்தை விரும்பினான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் கொடுங்கப்பா. சாலமோனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினவர் உங்கள் விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். எலிசாவின் விருப்பம் என்ன தெரியுமா? ஆவியின் வரங்கள் எனக்கு 2 இரட்டிப்பாய் வேண்டுமப்பா. எலியா கிட்ட இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு என்கிட்ட வேண்டும் என்று விரும்பினான். கர்த்தர் அவனுக்கு அதை வாக்கி பண்ணி கொடுத்தார். மோசேயின் விருப்பம் தேவ மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தார். பவுலினுடைய விருப்பம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம் இருந்தது. எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் விருப்பம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும். என் ஜனங்கள் நொறுங்குண்டு இருதயம் உள்ள ஜனங்களை நான் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டேன். எல்லா ஜனங்களுக்கும் சத்தியத்தை அறிய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். தேவ வசனங்கள், எஸ் ஜீசஸ், வேத வசனங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது அவர்கள் அக்கினி ஜுவாலையாக, பாவம் நெருங்காதவர்களாக, சோதனை அவர்களை மேற்கொள்ளாத அளவுக்கு பரிசுத்த ஜீவம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க என் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் எதையெல்லாம் விரும்பி கேட்கிறார்களோ அதெல்லாம் கர்த்தர் செய்வீராக. நீண்ட நாட்களாக விரும்பி எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ இந்த செய்திக்கு பிறகு நிச்சயம் அவள் வாழ்க்கையில் அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடியன் விசுவாசித்து ஜெபிக்கிறப்பா. அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியைக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.